வணக்கம். இந்த காணொளியில் LCM அண்ட் HCF அதனுடைய PYQ வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து 3 வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து பார்ட் 4. அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு சம் வந்து பாருங்கள். x² - 1, x - 1 ஹோல் ஸ்கொயர் என்பனவற்றின் மீசிமா காண்க. மீசிமானா LCM வந்து காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்ததுமே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா ஃபார்முலா ஞாபகம் வரணும். a² - b² உடைய ஃபார்முலா a + b × a - b. ஸோ அந்த மெத்தடில் எழுதணுன்னா இது என்ன வரும்? x + 1 × x - 1, x - 1 ஹோல் ஸ்கொயர். இது LCM வந்து எடுத்தோன்னா இந்த பவரில் எது சேம் டைம் பவரில் எது அதிகமாக இருக்கோ அதை எடுப்போமா? அப்போ x - 1 ஹோல் ஸ்கொயர் எடுத்தாச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது? x + 1. ஸோ x + 1 வந்து இங்கே எடுக்கிறோம். பட் இங்கே வந்து பாருங்கள், x - 1 ஹோல் ஸ்கொயர் x + 1 வந்துறதே வந்து ஆப்ஷனில் இல்லை. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுவோம். ஸோ இப்போ நம்ம நார்மலாக போட்டு இப்படி போடுவோம். பட் ஆப்ஷனில் வந்து பாருங்கள், x - 1 ஹோல் ஸ்கொயர் எங்கேயுமே கொடுக்கல. அப்போ நம்மளுக்கு வந்து LCM எப்படி போடணுன்னு ஒரு பேசிக் ஃபார்மெட் இருக்குல்ல, அதை படி போடுவோம். போட்டோம்னா ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதிலேருந்து x - 1 காமனாக வெளியே எடுக்கலாங்களா? x - 1 வெளியே எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? இங்கே x + 1 இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? x - 1 இருக்கும். x + 1 x - 1 எப்படி எழுதலாம்? a² - b² எழுதலாமா? அப்போ x² - 1. இது இங்கே என்ன இருக்குது? x - 1 இருக்குது. ஸோ இந்த ஃபார்மெட் கொண்டு வந்து எழுதியிருக்காங்க. புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டில் காமனாக இருக்கிற x - 1 வந்து வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் வந்து இங்கே வந்து x + 1 இருக்குது. அந்த x + 1 அப்படியே இங்கே எழுதிக்கிறோம். அடுத்து இங்கே ஒரு x - 1 வெளியே எடுத்ததுமே இங்கே ஒரு x - 1 வந்து வெளியே இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த x - 1 அப்படியே தான் இருக்குது. இந்த ரெண்டு இதுவும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா x + 1 x - 1 எப்படி எழுதலாம்? x² - 1 எழுதலாம். ஸோ ரிமைனிங் இங்கே இருக்கிறதையும் சேர்த்து எழுதணும்னா x - 1 × x² - 1 ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள். x³ - a³ மற்றும் x - a ஹோல் ஸ்கொயர் ஆகியவற்றின் மீசிமா LCM என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ a³ - b³ ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். a - b × a² + ab + b². அடுத்து பார்த்தீங்கன்னா x - a ஹோல் ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டில் இதை வந்து இந்த a³ - b³ வந்து வேல்யூவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா x - a × x² + ax + a². இங்கே என்ன இருக்குன்னா x - a ஹோல் ஸ்கொயர் வந்து இருக்குது. இப்போது இங்கேயும் x - a இங்கே x - a ஹோல் ஸ்கொயர்னா பவரில் எது அதிகமாக இருக்கோ அது வந்து வெளியே எடுத்துருவோம். ரிமைனிங் என்ன இருக்குது? இது இருக்குங்களா, அது அப்படியே எழுத வேண்டியது தான். x² + ax + a². இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா C. ஸோ மேலே இதே சம்மு வந்து கீழேயும் ரிப்பீட் ஆகிருக்கு. சேம் சம்மு. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள். 3 × a - 1, 2 × a - 1 ஹோல் ஸ்கொயர், a² - 1 மீச்சிறு பொது மடங்கு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. LCM வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 இந்த வெளியே இருக்கிற காமன் நம்பருக்கு வந்து நம்ம எடுத்துருவோம். 3 2 இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு தானே அர்த்தம். இதுக்கு LCM என்ன வரும்? 6. அப்போ இந்த 2 ஆப்ஷன் போயிடும். இது ரெண்டுத்தில் தான் ஏதோ ஒன்று வருது. இப்போ வந்து பாருங்கள், எல்லாமே வந்து a - 1 இருக்கா? இதில் a - 1 இதில் a - 1 ஹோல் ஸ்கொயர் என்னும்போது நம்ம என்ன பண்ணலாம்? பவரில் வந்து எது அதிகமாக இருக்கோ அதை எழுதுவோம். அப்போ வந்து a - 1 ஹோல் ஸ்கொயர். அடுத்து என்ன இருக்குது? இது a² - 1 வந்து இருக்குது. இந்த இது பாருங்கள், a² - 1ஐயும் a² - b²னா a + 1 × a - 1
ஆல்ரெடி a-1 பவரில் இருக்கன்னுட்டு இது எடுத்தோமா, அப்போ இது போயிருங்களா, இந்த இது போயிருங்களா, ஆல்ரெடி a-1 ஹோல் ஸ்கொயர் எடுத்தாச்சு. ஸோ a-1 ஹோல் ஸ்கொயரில் இந்த a-1ம் வந்து வருதா, சேமாக வருதா, அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, a+1. அப்போ ஆப்ஷன் வந்து டி வந்து வரும். புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மெத்தட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நார்மலாக இப்போ 3 to 1க்கு 6ன்றது தெரியும், அதுக்கப்புறம் வந்து எழுதுங்க a-1 a-1 ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வந்து a+1 இன்ட்டு a-1. இதிலேருந்து என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கிற மாதிரி 2ஆல் டிவைட் பண்ணுவோம், 3 வெளியே எடுக்கிறோன்னு பார்ப்போம்ல, அதே போல் a-1 வெளியே எடுத்தோம்னா 1 a+1. இப்போ மறுபடியும் இதிலேருந்து என்ன எடுக்கலாம், a-1 வந்து வெளியே எடுத்தால் a-1 இன்ட்டு a-1 ஹோல் ஸ்கொயர்னு வரும், ரிமைனிங் இருக்கிற a+1 அப்படியே வரும். அப்போ ஆல்ரெடி நம்ம 3, 2, 1க்கு எல்சிஎம் 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 6 இன்ட்டு a-1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு a+1, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க, இதில் வந்து வெளியே இருக்கிற நம்பருக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க. 12, 15 எதில் வந்து வகுப்படம்னா 60, 4, 15, 60, 5, 12, 60. அப்போ வந்து இந்த 14 இருக்கிறது ஆப்ஷன்ல இருந்து போயிடும். அடுத்து வந்து பாருங்க x-1 ஹோல் கியூப், அடுத்து வந்து இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ a-b ஹோல் கியூப் ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியணும். a ஸ்கொயர் ப்ளஸ் a-b ஹோல் கியூப் வந்து a கியூப் minus 3a square b plus 3ab square minus b cube. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், ஆனால் இங்கே வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டிய வேல்யூவே இல்லை, ஆப்ஷன் மட்டும் ஒரு வாட்டி பாருங்கள். நான் ஆப்ஷன் பார்க்காம வந்து இது பண்ணிட்டேன். நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆப்ஷனும் பார்த்துக்கோங்க. இங்கே x-1 ஹோல் கியூப் கொடுத்துருக்காங்க, இங்கே x-1 ஹோல் கியூப் கொடுத்துருக்காங்க, இங்கே x-1 கொடுத்துருக்காங்க. அப்போ எல்சிஎம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், பவரில் அதிகமாக இருக்கிறது எடுப்போமா, அப்போ அதிகமாக இருக்கிறது இங்கே வந்துட்டு பாருங்கள், x-1 ஹோல் கியூப் எடுத்தாச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது, x+2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அது அப்படியே வந்திருக்காங்க. இங்கே வந்து அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதவே இல்லை, அப்படியே 15க்கும் 12க்கும் வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அங்கே என்ன இருக்கோ அதிலிருந்து காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிட்டாங்க. ஸோ இது ஈஸி தான், ஒர்க் அவுட் பண்ணவே தேவையில்லை, ஆப்ஷன் சி என்னிட்டு கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தனியாக அதுக்காக வீடியோ கூட போடுறேன் அந்த பர்டிகுலர் சம்முக்கு. ஸோ மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே சம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம் வந்து பார்த்தீங்கன்னா 2x square minus 8, 3x square minus 9x plus 6 மற்றும் 6x square plus 18x plus 12 இன் மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாருங்க 2x square minus 8, 3x square minus 9x plus 6, 6x square plus 18x plus 12 மீச்சிறு பொது மடங்கு காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது என்ன பண்ணலாம்னா 2x equal to நம்ம வந்து HCFல வந்து பார்த்துருப்போம் இல்லையா, எல்சிஎம் தானே கேட்டிருக்காங்க, அதே தான். இது போல் வந்து 2x square 8 இந்த 6 இந்த நம்பர் வந்திருக்கணும், இந்த ஈக்குவேஷனில் வந்து இது போல் நம்பர் வந்திருந்ததுன்னா x equal to 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டில் -8 கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில், ரெண்டாவது ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிடைக்கும், மூணாவது ஈக்குவேஷனில் 12 கிடைக்கும். இதுக்கு எல்சிஎம் என்ன எடுப்போம், 8ஆலையும் டிவைட் ஆகணும், 6ஆலையும் டிவைட் ஆகணும், 12ஆலையும் டிவைட் ஆகணும். 24 எடுக்கலாங்களா, 3 8 24, 4 6 12, 2 12 24, 4 6 24, 2 12 24. அப்போ எல்சிஎம் இதுக்கு என்ன வரும், 24ன்றது வரும். இப்போ ஆப்ஷன்ல வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் 0 பண்ணா நம்மளுக்கு வந்து 24 வரணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் 0 போட்டா இந்த நம்பர்ஸ் மட்டும் இருக்குமா, அப்போ 2 2 4, 4 1 4,
4 இன்ட்டு -1 -4 -4 இன்ட்டு 3 வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 4 3 12 -12 வரும். அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. அடுத்து வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனில் எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்பர்ஸ் மட்டும் இருக்குங்களா. அப்போது 2 -6 இங்கே ஏன்னா மைனஸ் சிம்பிள் வந்து முன்னாடி இருக்குது. -6 இன்ட்டு 1 -6 -6 இன்ட்டு 3 -18 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 18 இன்ட்டு 1 18. அப்போது ஆப்ஷன் பியும் வராது. சியில் வந்து போடுறோம். எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 0 போட்டால் நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். 6 2 -12 12 2 24 -24 -24 இன்ட்டு 1 24 -24 இன்ட்டு -1 ப்ளஸ் 24. அப்போ வந்துட்டுங்களா. எல்சிஎம் வந்து நம்மளுக்கு 24, இங்கே 24 வந்துட்டு. அப்போ ஆப்ஷன் வந்து பி. ஸோ இது போல் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்கன்னா அதில் வந்து இந்த நம்பரும் வருது, வரலன்னா நம்ம வேறு மெத்தடில் போடணும். வருது அப்படின்னா நம்ம x = 0 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஸோ இதுக்கு வேணுமென்னா அடுத்தும் செக் பண்ணி பாருங்கள் 24 வருதான்னுட்டு. 6 இன்ட்டு 2 6 2 12 12 இன்ட்டு 1 -12 -12 இன்ட்டு 2 ப்ளஸ் 24 24 இன்ட்டு 3 அன்னும் போது வேறு நம்பர் வரும். அப்போது டி கிடையாது. அப்போது ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து இந்த சம் வந்து பாருங்கள். 35 a² c³ b, 32 a³ cb², 30 ac² b³ மீப்போமா காண்க. மீப்போமான்னா எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்டில் வந்து இந்த நம்பருக்கு வந்து நம்ம வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிச்சிருவோம். 35 42 30. ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா 5 எடுக்கிறேன். 7 5 35 42 அப்படியே வரும். 6 5 30. இப்போ வந்து நான் வந்து 6 வெளியே எடுக்கிறேன். 7 7 6 42 1. 7 வந்து காமனாக எடுத்தோம்னா 1 1 1 6 5 30 3 21 அந்த ரிமைனிங் 0 21. ஸோ 30 இன்ட்டு 7 6 5 30 இன்ட்டு 7 3 21 ரிமைனிங் 0 வந்தால் 210 வந்து கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த ஏ ஆப்ஷனும் வராது, சி ஆப்ஷனும் வராது. அடுத்து வந்து பாருங்கள் எல்லாத்துலேயுமே ஏசிபி இருக்குது. அப்போ பவரில் எது அதிகமாக இருக்கோ அதை எடுப்போமா. அப்போ வந்து ஏல வந்து எது அதிகமாக இருக்குது ஏ³ வந்து எடுத்தாச்சு, இங்கே இருக்குது. அடுத்து சியில் வந்து எது அதிகமாக இருக்குன்னா c³, பியில் வந்து எது அதிகமாக இருக்குன்னா b³. அப்போ வந்து 210 a³ b³ c³ ஆப்ஷன் டி. இந்த சம் மேலே இருக்கிற சம் அதே சம் அடுத்த சம் ரிப்பீட் ஆயிருக்கு. கீழே பாருங்க. பின் வருவனவற்றின் மீ போமா கான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 90 x² y z³, 150 x y³ z², 225 x³ y³ z. நம்மளுக்கு வந்து எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பாருங்க 90 150 இருக்கு. பெரிய நம்பர் எது 225 அப்படியே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும் 450 வரும். இப்போ 450ல் வந்து மீதி 2 நம்பர் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். 150 போட்டோம்னா 0க்கு 0 கேன்சல், 15 இதில் அடிச்சோம்னா 3 டிவைட் ஆகுது. அடுத்து வந்து 90க்கு வந்து டிவைட் ஆகுதான்னு பார்க்குறோம். அடிக்கிறோம் 5 9 45. அப்போ வந்து எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 450. எல்சிஎம் வந்து இப்போ கண்டுபிடிச்சாச்சு. மீதியை அப்படியே எழுத வேண்டியது தான். அப்போ 415 கண்டுபிடிச்சதுமே ஏயும் கிடையாது பியும் கிடையாது. அப்போ எல்சிஎம் கேட்டதால பவரில் அதிகமாக இருக்கிறத எடுப்போமா. XYZ எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்போ x³ பவரில் பெருசு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா y³ வந்து பவரில் பெருசு. அடுத்து வந்து z³. அப்போது 450 x³ y³ z³ ஆப்ஷன் சி. இந்த சம் பாருங்க. பார்த்ததுமே ஃபார்முலா அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருது. x³ -27, x -3 ஹோல் ஸ்கொயர் மற்றும் x² -9. இதை வந்து என்ன கேட்டிருக்காங்க மீப்போமா காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து தெரியணும். ஆன்சரையும் பார்த்துக்கோங்க. x -3 ஹோல் ஸ்கொயர், x -3 ஹோல் ஸ்கொயர், x -3 ஹோல் ஸ்கொயர், x -3 ஹோல் ஸ்கொயர். அப்போ x -3 நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம், அதை அப்படியே வச்சுக்க வேண்டியது தான். ஸோ ரிமைனிங் இருக்கிறத நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். அப்போது
ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 27னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப்பா, ஏ கியூப் மைனஸ் அந்த இதுவை 27 எப்படி எழுதலாம், 3 கியூப் அப்படின்னு எழுதலாம். அப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அப்படின்னா இங்கே ஃபார்முலா எழுதிக்கிறேன் மேலே. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அதை பேஸ் பண்ணி எழுதணும்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் 3x ப்ளஸ் 3 ஸ்கொயர்னா 9. அடுத்து வந்து அதை அப்படியே தான் வச்சுக்கலாம். இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அதை பேஸ் பண்ணி எழுதணும்னா என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. இது வந்து 3 ஸ்கொயர்னு எழுதலாங்களா. 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. ஸோ இதை வந்து இங்கே எல்லாமே எழுதுங்க. எழுதும்போது என்னென்னு வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3 x square plus 3x plus 9 கமா x minus 3 whole square அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா ஆன்சரில் எல்லாத்துலேயும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து x plus 3 into x minus 3. இப்போ x minus 3 வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ பவரில் எது அதிகமாக இருக்கோ அதை எடுத்து எழுதிப்போமா. அப்போது x minus 3 whole square அப்படியே வந்துடும். ரிமைனிங் என்ன இருக்குது, இங்கே x plus 3 அப்படி x plus 3 எழுதுகிறோம். இங்கே வந்து இருக்கிறத எழுதுகிறோம். எழுதுனா ஆன்சர் வந்துட்டு x square plus 3x plus 9. ஆப்ஷன் பி, சி. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 into x plus 1 மற்றும் 2 into x square minus 1 என்பனவற்றின் மீசிமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆப்ஷன் வந்து பாருங்கள். 4 வந்து வருதுங்களா, 4 அப்படியே இருக்குது. இங்கே x square minus 1 இருக்குது. நம்மளுக்கு வந்து ஸோ இது சிம்பிளாக தான் எழுதியிருக்காங்க, எடுத்து எழுதிடுவோம். 4க்கும் 2க்கும் எல்சிஎம் என்னங்க 4. அப்போ இது இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 1 இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ற ஃபார்மெட்டில் இருக்கா. அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதில் எக்ஸ் ப்ளஸ் 1 காமனாக இருக்குது. அப்போ எடுத்துட்டோம்னா என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 1 காமனாக எடுத்துட்டா இங்கே ரிமைனிங் வந்து எக்ஸ் மைனஸ் 1ன்னு வரும். இந்த ரெண்டுத்தையும் எப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாமா. அப்போ எக்ஸ் மைனஸ் 1ன்னு வருமா, அதுதான் இங்கே வந்திருக்கு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எக்ஸ், இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னா 1 தான். அப்போது எல்சிஎம் வந்து ஆல்ரெடி 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 போது ஆப்ஷன் சி. புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்டில் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா வந்து பேஸ் பண்ணி இது எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. எக்ஸ் ப்ளஸ் 1 காமனாக வந்து வெளியே எடுக்கிறோம். எக்ஸ் ப்ளஸ் 1 காமனாக வெளியே எடுத்து எக்ஸ் ப்ளஸ் 1 காமனாக வெளியே எடுத்தோம்னா 1, இங்கே வந்து என்ன இருக்கும், எக்ஸ் மைனஸ் 1 இருக்கும். அப்போ எல்சிஎம் எழுதுனா எப்படி எழுதுவோம், எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இதையும் சேர்த்து எழுதுவோம். இது வந்து மறுபடியும் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மெட்டில் இருந்தால் என்ன எழுதலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1ன்றது வந்துடும். ஆல்ரெடி 4ன்றது கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. சி, ஆப்ஷன் சி. அடுத்து இது வந்து பாருங்க, மீச்சிறு பொது மடங்கு ஏகே ஏ பவர் கே ப்ளஸ் 3 ஏ பவர் கே ப்ளஸ் 5 ஆகியவற்றின் மீச்சிறு பொது மடங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து ஏகே ப்ளஸ் 5ன்றது வரும். இது வந்து கொஷின் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடலாம். ஏகே ப்ளஸ் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா ஏகேவும் இருக்கும், ஏ பவர் 3யும் வந்து இருக்கும். நம்ம எழுதுவோம்ல ஏகே என்ன ஏகே ஏ3ன்னு எழுதுவோம், ஏகே ப்ளஸ் 3a. அதே போல் ஏகே
a பவர் 5 எழுதுவோம் k plus 5. ஸோ இதில் இருந்து ak காமனாக எடுத்துருவோம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோம்னா ak வந்து காமனாக எடுத்தோம்னா இங்கே 1 இருக்கும், இங்கே a பவர் 3 இருக்கும், அடுத்து வந்து இங்கே a பவர் 5 இருக்கும். அப்போ இதில் வந்து பெரிய நம்பர் தானே, நம்ம பவரில் அதிகமான நம்பரை a3 a5 இருக்குது. பவரில் எது அதிகமாக இருக்கோ அதை எழுதுவோமா? அப்போ ak a பவர் 5 எடுப்போம். இது எப்படி எழுதலாம்? ak plus 5 எழுதலாம். அப்போது பார்த்ததுமே இதை வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். இவ்வளோ ஸ்டெப்ஸ் போட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே வந்து இதே கொஷினுக்கு வந்து HCF என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் என்ன வந்திருக்கும்? HCFன்னு கேட்டிருந்தா ஆப்ஷன் ஏ வந்திருக்கும். நம்மளுக்கு கேட்டது LCM மீச்சிறு பொது மடங்கு லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு கேட்டதெல்லாம் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி. சம் வந்து பாருங்க, p என்பது ஒரு பகா எண் எனில் p மற்றும் p+1 ஆகிய எண்களுக்கான மீசிமா LCM என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா p என்றது ஒரு பகா எண் அப்படின்னா p மற்றும் p+1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு பகா என்னன்னா தெரியும், 2 3 5 7 அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். ஸோ பகா எண் போயிட்டே இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இருக்கிற 2 நம்பர் எடுக்கிறேன். 2 3 பகா எண். இதனுடைய LCM என்னன்னு கேட்டால் என்ன பண்ணுவோம்? 2 3 6ன்னு போடுவோம். இப்போ 5 7 எடுத்துக்கோங்க. 5 7 உடைய LCM என்னன்னு கேட்டால் என்ன பண்ணுவோம்? LCM கேட்டாங்கன்னா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுருமா? 5 7 35. ஒருவேளை 3 5 எடுத்துக்கிட்டு அதனுடைய LCM 3, 5னுடைய LCM என்னன்னு கேட்டாங்கன்னா 3 5 மல்டிப்ளை பண்ணி 15ன்னு போடுவோம். அப்போ p என்பது ஒரு பகா எண் எனில் p மற்றும் p+1 ஆகிய எண்களுக்கான LCM என்னன்னா அது 2 மல்டிப்ளை பண்ணி போடணும், p into p+1. ஸோ ஆப்ஷனில் வந்து பாருங்க டி. இல்லைன்னா வேற எப்படி இதை கொடுப்பாங்கன்னா பியை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு p² + pn ஆப்ஷன்ல இருக்கலாம், அது வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க, இங்க வந்து பாருங்க இந்த கொஸ்டின் தெளிவா படிச்சுக்கோங்க. a மற்றும் b இன் பொது மடங்கு வந்து பாத்தீங்கன்னா a எனவும் b மற்றும் c இன் மீச்சிறு பொது மடங்கு b எனவும் இருந்தால் c மற்றும் a இன் மீச்சிறு பொது மடங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே படிக்க எழுதுங்க. a, b-னுடைய LCM வந்து பார்த்தீங்கன்னா a. அடுத்து b, c-னுடைய LCM வந்து b. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா c மற்றும் a, c, a-இன் LCM என்னன்னு கேட்குறாங்க. உடனே நம்ம cn போட்டுறக்கூடாது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ABC ஆர்டர் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டரில் இந்த பியை கம்பேர் பண்ணும்போது ஏ வந்து பெருசு. எல்சிஎம்ல எப்பவுமே வந்து பெரிய நம்பர் தானே எடுத்துப்போம். அப்போ ஏ பெருசு. பிஏ சி கம்பேர் பண்ணும்போது பி பெருசு. அப்போ சி ஏஏ கம்பேர் பண்ணும்போது நம்ம சி பெருசு வராது, ஏ தானே வரும். ஸோ ஏ போடணும். எப்போ சி வரும்னா இங்கே சியும் ஏயும் டியும் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ எல்சிஎம் என்ன வரும்னா சிஎன் போட்டிருப்போம். பட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, சி ஏ தான் கேட்டிருக்காங்க. சி ஏ கேட்டதால இதனுடைய எல்சிஎம் என்னன்னா ஏ. ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க, இது அதாவது 4 power 5 4 power -81, 4 power 12, 4 power 7 இன் மீ பொது பெருக்கி. ஸோ மீச்சிறு பொது பெருக்கி என்னாலும் லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்னாலும் சேம். ஸோ நீங்கள் இந்த LCM HCF பொறுத்த வரைக்கும் தமிழில் பார்க்குறத விட நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சுது. அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பவர்லவே எது பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 power 12 தான். 4 power -81 வரும்னு அதை போட்டுருக்கூடாது. ஏன்னா அது நெகட்டிவ்ல வந்து இருக்கு. எப்பவுமே நெகட்டிவை விட பாசிட்டிவ் தானே வேல்யூ அதிகம். அப்போ 4 power 12 ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்க, q³ × 3² × 5 × 11, 2 power 4 3 power 4 5² 7,
2 power 5 into 3 cube into 5 cube into 7 square into 11 ஆகிய எண்களின் LCM ஆனது. LCM வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எல்லாத்துலேயுமே வந்து பாருங்க, இங்க 2 3 5 இருக்கு, இதுலயும் 2 3 5 இருக்கு, இங்க 2 3 5 இருக்கு. அப்போ இதுல 2 பவர்ல எது பெருசுன்னா இங்க இருக்கக்கூடிய 2 பவர் 5. அப்போ 2 பவர் 5 எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து 3 பவர்ல வந்து பார்க்குறோன்னா இங்கே இருக்கக்கூடிய 3 பவர் 4 வந்து அதிகம். அப்போ 3 பவர் 4. 5ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 5 கியூப். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 7 ஸ்கொயர் இருக்குது. அப்போ பவரில் அதிகமாக இருக்கிறது 7 ஸ்கொயர். இருக்கக்கூடிய 11 ரிமைனிங் எழுதுகிறோம். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் 5 இன்ட்டு 3 பவர் 4 இன்ட்டு 5 கியூப் இன்ட்டு 7 ஸ்கொயர் இன்ட்டு 11. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க, 90, 150, 225 ஆகிய எண்களின் LCM அண்ட் HCF வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ HCF வந்து ஃபர்ஸ்ட்ல கேட்டிருக்காங்க. அப்போ HCF வந்து பார்த்தீங்கன்னா 90, 150, 225. காமனாக வெளியே எதை எடுக்கலாம், 5 எடுக்கலாங்களா? இப்போ 5 எடுத்தோம்னா 1 5 8 5 40, 3 5 15. அடுத்து வந்து 4 5 20, 5 5 25. இதில் இருந்து காமனாக 3 எடுக்கலாம். 6 3 18, 1 0 1, ரிமைனிங் 15ல் 5 3 15. இதுக்கப்புறம் காமனாக எதுவும் எடுக்க முடியாது. அப்போ 5 × 3 15 என்றது HCF. ஆப்ஷனில் வந்து ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் 15 வருது, ஆப்ஷன் ஏ. சேம் டைம் LCMமும் கேட்டதால் வந்து பாருங்கள், இதுக்கு முன்னாடி தான் இந்த நம்பர்ஸ் மட்டும் பார்த்துருப்போம். 225 டபுள் ஆக்குனா 450, 450ல் வந்து 150 அடிப்படும், 90யும் அடிப்படும். அப்போது ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த ஃபார்மேட் ரொம்ப முக்கியம். இங்கே வந்து பாருங்கள் 450, 15 கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு கொஷினில் ஃபர்ஸ்ட்டில் எதை கேட்டிருக்காங்க, HCF, அதுக்கு அடுத்து தான் LCM கேட்டிருக்காங்க. அதை வந்து அந்த கரெக்டாக எது ஃபர்ஸ்ட்டில் கேட்டிருக்காங்களோ அந்த ஆர்டர்லேயே ஆன்சர் எழுதுங்க. அடுத்து வந்து பாருங்கள், 36, 156 என்ற இரு எண்களின் மீப்போவா 12 எனில் அவற்றின் மீச்சிறு பொது மடங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபார்முலாங்க. அதாவது நம்மளுக்கு HCF வந்து கொடுத்துட்டாங்க, LCMமும் கேட்குறாங்க, ஒரு 2 நம்பரை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா x × y = LCM × HCF. இந்த HCF வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து n-1ன்றதை போட்டுக்கோங்க. ஒரு 2 years பேக் வந்து பார்த்தீங்கன்னா TNPSC எக்ஸாமில் 3 digit 3 எண்கள் கொடுத்துட்டு LCM கொடுத்துட்டு HCF என்னன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ 2 எண்ணு கொடுத்ததால n = 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 2 - 1 பவர் 1 வந்துடும், பிரச்சனை இல்லை. அதே வந்து XYZ அப்படின்னுடைய 3 எண்கள் கொடுக்கும்போது இங்கே HCFல என்ன பண்ணுவோம், 3 - 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது HCF மேலே வந்து ஸ்கொயர் வரும். அப்போ வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு வரும்போது ஸ்கொயர் ரூட் அப்படிலாம் வரும். அப்போ வேல்யூ மாறும். இதனுடைய ஒரிஜினல் ஃபார்முலா வந்து இதுதான், இந்த மெத்தட் தான். இதை தெரிஞ்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. HCF பவர் n-1. இப்போ x, y வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, 36, 156. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 36 × 156 நம்மள LCM தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதை அப்படியே எழுதிக்கோங்க. HCF வந்து 12ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த 12 இங்கே அடிச்சோம்னா 3 times வரும். அப்போ LCM = 3 6 18 1, 3 5 15 1 16 1 3 4, 468. ஆப்ஷன் ஏ. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 12 மட்டும் போட்டோன்னா இங்கே x, y 2 நம்பருங்களா, அப்போ 2 - 1 எழுதுவோமா? அப்படி எழுதுனா பவரில் 1 வரும், அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதே 3 நம்பர் கொடுக்கும்போது ஆன்சர் மாறும். அடுத்து வந்து பாருங்க, x மற்றும் y-யின் மீப்பெரு பொது வகுத்தி z எனில் அவற்றின் மீச்சிறு பொது மடங்கு என்ன? LCM என்னன்னு கேட்டிருக்காங்க, HCF வந்து zன்னு கொடுத்துட்டாங்க. அப்படியே ஃபார்முலாவில் வந்து எழுதுங்க. x × y = LCM × HCF. ஸோ நம்மளுக்கு XY அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. LCM என்னன்னு கேட்டிருக்காங்க.
அதனுடைய HCF என்னன்னு சொல்லியிருக்காங்க, இசட்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த எல்சிஎம் வேணும்னா XY டிவைடட் பை இந்த Z இந்த பக்கம் வந்தால் கீழே வந்துடும் LCM. அப்போது XY டிவைடட் பை Z, ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். அடுத்து இந்த சம் வந்து பாருங்க, m மற்றும் n என்பன இரண்டு எண்கள் எனில் அவற்றின் LCM டேஷ். HCF வந்து m, n, HCF என்க. ஸோ m, n HCF என்னன்னு சொல்றாங்க, HCF தான் சொல்றாங்க. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா வந்து x × y = LCM × HCF தெரியும் இல்லையா. நம்ம கிட்ட LCM தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ m, n, LCM என்னன்னு கேட்குறாங்க. mn HCF என்னன்னு சொல்றாங்க, HCF கொடுத்துட்டாங்க. அப்போ mn டிவைடட் பை HCF is equal to LCM. இதுதான் ஆன்சர். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க, x மற்றும் y. இங்கு x வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் y, y-ஐ விட x எப்படி இருக்கும், பெருசா வந்து இருக்கும் என்ற இரு பகா எண்களின் மீப்பெரு பொது மடங்கு வந்து 161 எனில் 3y - x இன் மதிப்பு என்பது என்ன? சரி, இது மீப்பெரு இல்லை மீச்சிறு, LCM தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 3y - x இன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற டீட்டெயிலை வச்சு என்ன வருமோ அதை வந்து போட்டுருவோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, x மற்றும் y வந்து ரெண்டுமே வந்து பகா எண்கள்னு கொடுத்துட்டாங்க. சேம் டைம் வந்து இதனுடைய LCM, இந்த பகா எண்களினுடைய LCM தான் வந்து 161. அப்போது x y வந்து என்னன்னு சொல்கிறாங்க, 161ன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் இதை வந்து வேற எப்படியெல்லாம் பிரிக்கலான்னு பார்ப்போம். 1 × 161 161 வருங்களா. அடுத்து 2ஆல் அடிக்க முடியாது, 3ஆல் அடிக்க முடியாது, 3 5 15 51, 4 5 முடியாது, 6ஆலையும் அடிக்க முடியாது, 2 12 போச்சுன்னா 41 அடிக்க முடியாது, 7ஆல் அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். 2 7 14, ரிமைனிங் 2 1, அப்போ அடிக்க முடியுது 23. அப்போ வந்து 7 23 161 வரும். இங்கே 1 × 161 161, 7 23 161 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டுமே பகா எண்களான்னு பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அது என்னது, எக்ஸ் அண்ட் ஒய் வந்து இரு பகா எண்கள்னு கொடுத்துட்டாங்க. 7 வந்து பகா எண்ணு தான், 23 பகா எண்ணு தான். அடுத்து என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, வையை விட எக்ஸ் வந்து பெருசுன்னு சொல்றாங்க. அப்போ 7ன்றது வைன்னு எடுத்துக்கணும், எக்ஸ்ன்றது 23ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, வையை விட எக்ஸ் எப்படி இருக்கும், பெருசா இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ ஒய் வந்து 7ன்னு கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ் வந்து 23ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து இங்க கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். 3y - x, y வந்து 7, அப்போ 3 7 21, எக்ஸ் வந்து 23, கழிச்சு பண்ணா -2, ஆன்சர் வந்து -2, ஆப்ஷன் ஏ. ஸோ கீழே இருக்கிறதும் அதே சம் ரிப்பீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, x, y இவற்றின் மீச்சிறு பொது மடங்கு z எனில் x, y-இன் மீ போவா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ x, y அப்படின்ட்டு இது இருக்கு, இதனுடைய LCM என்னன்னு பார்த்தீங்கன்னா z. அப்போ x, y-னுடைய HCF என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், xy × LCM × HCF. HCF தான் இப்போ என்னன்னு கேட்குறாங்க, LCM zன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ xy = z × HCF. z வந்து இந்த சைடு வந்ததுன்னா xy / z = HCF. இதுக்கு முன்னாடி ஒரு சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா HCF zன்னு கொடுத்துருப்பாங்க, LCM என்னன்னு கேட்டிருப்பாங்க, அதுக்கும் xy / z அப்படின்றது ஆன்சராக வந்திருக்கும். இங்கே LCM வந்து zன்னு கொடுத்துட்டு HCF கேட்டாலும் xy / zன்றது HCF வேல்யூ. அடுத்த சம் வந்து பார்ப்போம்.
ஸோ இது ஆப்ஷன் என்ன வருதுன்னா ஏ ஆப்ஷன் xy டிவைடட் பை z. அடுத்து வந்து பாருங்க, இரு எண்களின் மீபோவா மற்றும் மீசிமா முறையே 12 மற்றும் 144 ஆகும். ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண். அதே ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. xy இன்டூ எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயிலை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இது ஹெச்சுங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எல்சிஎம் வந்து ஹெச்சிஎஃப் வந்து 12, எல்சிஎம் வந்து 144, ஒரு எண் வந்து 36. அப்போ இன்னொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. 12 இதில் அடிச்சோம்னா 3 12 36. ஸோ இந்த 3 வந்து இதில் அடிக்க முடியுமான்னு பாருங்கள். 4 3 12 24, 8 3 24. அப்போ y is equal to another number வந்து 48. ஆப்ஷன் டி. அடுத்த சம் பாருங்க, இரு எண்களின் மீபோவா மற்றும் மீபோமா முறையே 8 மற்றும் 70 40 7040. அவற்றில் ஒரு எண் 128 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே ஃபார்முலா தாங்க. xy இன்டூ எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப். நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க? ஒரு எண் வந்து 128ன்னு கொடுத்துட்டாங்க. அனதர் எண் மற்றொரு எண்ணை காண்கன்னா வையை கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் வந்து 70 40, ஹெச்சிஎஃப் வந்து 8. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 கொண்டு வந்து இதில் அடிச்சோம்னா என்ன வரும்னா 1 8 8, ரிமைனிங் 4 48, 6 8 40, சாரி 6 8 48. அப்போது 16 டைம்ஸ் வருது. y is equal to இந்த 16 இதில் அடிக்கணும். 7040. 16ன்னா 2 16 32. அப்போ 4 16 64 வருமா? 6 4 24, 2 1 4 64, ரிமைனிங் 6 4. மறுபடியும் 4 16 64. இங்கே இருக்கக்கூடிய 0 அப்படியே வரும். 440. இப்போ அனதர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 440. ஆப்ஷன் சி. அடுத்து வந்து பாருங்க, இரு எண்களின் எல்சிஎம் வந்து 150 மற்றும் ஹெச்சிஎஃப் வந்து 4 ஆகும். அதில் ஒரு எண் 50 எண்ணில் மற்றொரு எண். சேம் மெத்தட் தாங்க. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், அதனால டைரெக்டாக எழுதுகிறேன். உங்களுக்கு தெரிலன்னா ஒரு வாட்டி ஃபார்முலா எழுதிக்கோங்க. எல்சிஎம் 150 கொடுத்துட்டாங்க. ஹெச்சிஎஃப் வந்து 4, 0க்கு 0 கேன்சல், 5 கொண்டு போய் அடித்தா 3. அப்போ y is equal to 3 4 12. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க, இரு எண்களின் மீப்பெரு பொது வகுத்தி 120 மற்றும் மீச்சிறு பொது மடங்கு 720. ஒரு எண் வந்து 360 எனில் மற்றொரு எண். அப்போ 360 இன்ட்டு மற்றொரு எண்ணு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஹெச்சிஎஃப் வந்து எல்சிஎம் வந்து 720, ஹெச்சிஎஃப் வந்து 120. 120 வந்து இது 0க்கு 0 கேன்சல், 12 36 அடிச்சோம்னா 3 12 36. இந்த 3 கொண்டு போய் இங்கே அடிச்சோம்னா 2 3 6, 4 3 12 0, 240. அப்போ ஆப்ஷன் ஏ 240. ஆப்ஷன் ஏ வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க, 150, 225 என்ற இரு எண்களின் மீபோவா 75 எனில் அவ்வெண்களின் மீபோமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் வந்து என்ன மடங்கு, மேன்னா கடைசியில் மடங்கு, மடங்குன்னா எல்சிஎம். அப்போது 150 இரு எண்கள்னா அப்போ xy வந்து x வந்து 150, y வந்து 225. அவற்றினுடைய எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஹெச்சிஎஃப் வந்து 75ன்னு கொடுத்துட்டாங்க. 75 வந்து 150ல் அடித்தா 2 டைம்ஸ் வரும். அப்போ 2 × 225 வந்து 450. எல்சிஎம் வந்து அப்போது 450. ஆப்ஷன் ஏ. ஈஸி தாங்க, அதனால தான் குயிக்காக முடிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்து வந்து பாருங்க, இரு எண்களின் மீபோமா 2310, அவற்றின் மீபோவா 30, மேலும் அவற்றின் ஒரு எண் 210 எனில் மற்றொரு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 210ன்றது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். y தான் கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் வந்து 2310, ஹெச்சிஎஃப் வந்து 30, 0க்கு 0 கேன்சல், 3 கொண்டு வந்து 21 அடிச்சோம்னா 7,
7 கொண்டு போய் இங்கே அடிச்சோம்னா 3 7 21, மறுபடியும் 2 1 21, 3 0. அப்போ y is equal to 330. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இரண்டு எண்களின் மீச்சிறு பொது வகு எண் 2079, பொது வகு எண் 27. இது வேறதான். பொது வகு எண் மீ பெரு பொது வகு எண் 27, அவற்றின் முதல் எண் 189 எண்ணில் இரண்டாவது எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் வந்து 189, y தான் கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் வந்து 2079, y வந்து 27. இப்போ 27 வந்து பார்த்தீங்கன்னா 9ஆல் அடிக்கலாங்களா? 3 9 27. இதை 9ஆல் அடிச்சோம்னா 2 9 18, 1 9 9. 3 கொண்டு வந்து இங்கே அடிச்சோம்னா 7 3 21. இப்போ 7 கொண்டு போய் இங்கே அடிக்கலாம். அடிச்சோம்னா 2 7 14ன்னு வருங்களா? 60, ரிமைனிங் 6, இங்கே 7 67ன்னு வரும். 67ல் எத்தனை 7 இருக்குன்னா 7 49 8 56, 9 63, ரிமைனிங் 4 வரும். 67 63 போச்சுன்னா 9 63, ரிமைனிங் 4 49, 7 49. அப்போ y is equal to 297. ஆப்ஷன் சி. இந்த சம் வந்து பாருங்க, இரு எண்களின் மீப்பெரு பொது மடங்கு 16 மற்றும் மீச்சிறு பொது மடங்கு 160, 32 என்பது ஒரு எண் எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்காங்க. அப்போ 32ன்றது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். y தான் கண்டுபிடிக்க போகிறோம். அவங்க வந்து எல்சிஎம் வந்து 160ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் வந்து 16ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 16 கொண்டு போய் இங்கே அடிச்சோம்னா 2 டைம்ஸ், 2 கொண்டு போய் 160ல் அடிச்சோம்னா 80. அப்போ ஆன்சர் வந்து பி. அடுத்து இந்த சம் வந்து பாருங்க, இரண்டு எண்களின் மீப்பெரு பொது வகுத்தி மற்றும் மீச்சிறு பொது மடங்கு ஆகியவை முறையே 13, 1989 என்று உள்ளது. அதில் ஒரு எண்ணின் மதிப்பு 117 எனில் மற்றொரு எண்ணின் மதிப்பு. அப்போ எக்ஸ் வந்து 117, மற்றொரு எண் y தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஹெச்சிஎஃப் வந்து எல்சிஎம் வந்து 1989ன்னு சொல்லிட்டாங்க. ஹெச்சிஎஃப் வந்து 13. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 13 117ல் அடிப்படுமான்னு பார்க்குறோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 3 27 அதில் தான் வருது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3 3 9, 4 3 12, 5 3 15, 6 3 18, 7 3 21, 8 3 24, 9 3 27. அப்போ 9 3 27 அப்படின்னா அப்போ 9 டைம்ஸ் வருதா நான் செக் பண்ணி பாருங்கள். அப்போ 13 × 9, 9 3 27, 2 1 9 9 2 11. அப்போ 9 டைம்ஸ் வந்து அடிக்கலாம். ஏன் வந்து நான் தேர்ட் டேபிள் சொல்லிட்டு போனேன்னா இங்கே 7 வருது இல்லை? அப்போ தேர்ட் டேபிளில் 7 எங்கே வருதோ அதில் அடிப்படை வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்லி பார்த்து நம்ம கிராஸ் செக் பண்ணால் கரெக்டாக வருது. அப்போ வந்து 9 டைம்ஸ் அடிப்படுது. 9 கொண்டு வந்து இங்கே அடிக்கிறோம். 2 9 18, ரிமைனிங் 1, 2 9 18 1. அப்போ y is equal to 221. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இரண்டு எண்களின் மீச்சிறு பொது வகு எண் 2079 மற்றும் மீப்பெரு பொது வகு எண் வந்து 27, அதில் ஒரு எண் 189 எனில் அடுத்த எண்ணை கண்டுபிடி. இந்த சம்மு தான் மேலே பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இரண்டு எண்களின் மீச்சிறு பொது வகு எண் 2079, அதுக்கப்புறம் வந்து ஹெச்சிஎஃப் வந்து 27, ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 189, ரெண்டாவது நம்பர் என்னன்னா 297ன்றதை கண்டுபிடிச்சோம். ஸோ இங்கே அதுக்கும் ஆன்சர் வந்து 297. சேம் சம்மர் ரிப்பீட் ஆயிருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க, இரு எண்களின் மீ பெரு பொது காரணி மற்றும் மீச்சிறு பொது மடங்கு முறையே 12, 144. அவ்விரு எண்களின் ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண். அப்போ எக்ஸ் வந்து 36ன்னா y என்னன்னு கேட்டிருக்காங்க. எல்சிஎம் வந்து 144, ஹெச்சிஎஃப் வந்து 12. இதை அடிச்சோம்னா 3 வரும். 3 கொண்டு போய் இந்த சம்மும் பார்த்தோன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. 3 கொண்டு போய் 14, 4 3 12, அடுத்து வந்து 24, 8 3 24, y வந்து 48. இந்த சம்மும் ரிப்பீட்டட் சம்முன்னு நினைக்கிறேங்க, பார்த்துக்கோங்க.
அடுத்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் சம்மு தான். அங்கே வந்து எல்சிஎம் மட்டும் கேட்டிருப்பாங்க, இங்கே வந்து ஹெச்சிஎஃப்பும் சேர்த்து கேட்டிருப்பாங்க. ஸோ நான் அங்கேயே சொல்லியிருப்பேன், a பவர் k a பவர் k + 3 a பவர் k + 5 என்ற கோவையின் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா மீப்போவான்னா ஹெச்சிஎஃப், மீப்போமான்னா எல்சிஎம். மீப்போவான்னா அப்போ வந்து a பவர் k வரும். அதே வந்து மீ பெரு பொது மடங்குன்னா a பவர் k5 பவர்லவே ஹையஸ்ட் எடுப்போம் இல்லையா, அப்போது எல்சிஎம் வந்து a பவர் k + 5. அதே ஹெச்சிஎஃப்னு கேட்டால் மூணுத்துலேயுமே காமனாக இருக்கிறது என்னது, ak தான். அப்போது ஹெச்சிஎஃப் வந்து ak. ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பாருங்கள் டி வந்து வரும், ஆப்ஷன் டி. ஸோ இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, அதே சம்மு தான் ரிப்பீட் ஆகிருக்கு. எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. எல்சிஎம்னா பவரில் அதிகமாக இருக்கிறது a பவர் k + 5. இந்த சம்மில் இருந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.